இயேசு நல்லவர். ஆமென். புதிய மாதத்துல 1ஆம் தேதி முதல் வாரத்துல நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை நினைத்து அவர் ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக. ஆமென். இந்த அருமையான இந்த வேளையிலும் அப்படி கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். அந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. உண்மையாகவே அவருடைய உண்மைத்துவம் பெரியதாக இருக்கிறது. So great is faithfulness. So great is the faithfulness of God. இந்த நாளில் அந்த உண்மைத்துவத்தை நினைத்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்மளுடைய துதி ஆராதனைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. Let me prepare ourselves for the worship service. Trimakasi Tuhan, okay, எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமையே உமக்கு நன்றி 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 நன்றி. Oh hallelujah ramashanda ramamamanda ramushanda. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. Shirianda ramamamagalanda ramashanda ramamarianda ramashanda lerianda ramamama shirianda ramashanda. நம்மால வேலையிலே அப்படியே அப்படியே கண்களை மூடி ஆராதித்து அப்படியே ஒப்புக் கொடுப்போமாக. தேவனுடைய பலத்த கரம் இந்த வேலையில் இந்த நாளில் நம்மளை நிரப்பும்படியாக. மகே ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஓ ஹalleluya. ரியாந்தா ராமஷாந்தா ரியாந்தா ராமஷாந்தா ராமமமம ரியாந்தா. ஓ ரிகாமஷாந்தா ராமமரியாந்தா. நல்லவர் 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 நல்லவர். உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு வர போதுகளுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களை புதுப்பித்துக் கொடுங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்தும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மாறாத இயேசு நாமத்தை நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். தியானம் கூட முதல் பாடலாக இந்த புதிய
என் இயேசு வருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமாக.
நம் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்ப்போமாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Oh, thank you, Lord Jesus. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல கூட உம்முடைய மகா பிரசன்னம் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இதயத்தோடு இடைப்படுங்க, ஒவ்வொரு சிந்தையோடு இடைப்படுங்க, ஒவ்வொரு பலவீனத்தோடு இடைப்படுங்க. நீர் வந்தால் குறைவுகள் மாறும், நீர் வந்தால் குறைவுகள் நிறைவாய் மாறும். ஆண்டவரே, இந்த பாடலை பாடும் பொழுது இயேசு என்ற நாமத்தை நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு புதிய பலன் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எதிராக வர ஆயுதங்களை உடைக்கிறதுக்கு ஒரு புதிய கிருபை எங்களுக்குள்ளாக கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே சமயம்
கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த கால வேளையில் அதை நினைவு கூறுகிறோம், மாலை வேளையில் அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ ரியாதா ராமாஷி லிவாலாதா ராமாஷா தமீவர் நிமிஷம் மனதால ஓ நம் நல்ல பாடணும், பாடல் மூலியமாய் கர்த்தர் நாமத்தை உயர்த்தணும். எங்களுடைய ஒரு சொந்த வார்த்தையில இருதயத்திலிருந்து from your heart. Oh, let's worship Him from your heart. Let the word from your word, let us magnify His name. அவர் நாமத்தை உயர்த்துக. சர்வ வல்லவரே. Oh, ரபஷாதா ரபமரதா ரமஷாதா ஏகலபலதா ரபஷாதா ரபலதா. கம நல்ல நல்ல மனதால மனதால. Oh ஆமென் 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 ஆமென். நல்ல மனதால மனசுக்குள்ளிருந்து முதல் வாரத்தில் உங்கள்
ஆராதனை துதி ஒரு தூப வர்க்கமாய். Let your worship go as a fragrance to God. How great you are, how great you are. There's nothing can compare to you, God. ஒன்றுமே நீ பெரியவர். Oh yeah, just filled by the Spirit. உன்னுடைய ஆவியினால் அப்படியே உன்னுடைய ஆவியின் மனுஷனுடைய உன்னுடைய ஆத்மா, let your soul just worship Him. Oh Rabashada Rada Mada Dema Koho, ஒரு வல்லமை பிரசன்னம், ஒரு வல்லமை பிரசன்னம் சிந்தை ஆத்மா சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிற பிரசன்னம். Ribashada Magada Mashodo Mashada Magada Do Ramashada Ramashada. Oh hallelujah, hallelujah. நிகரே இல்லா தேவன் நீ, நிகரே இல்லாத. Oh, that's beautiful. இரக்கம் செய்யும் என் தகப்பன் நீர். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நிகரே இல்லா தேவன். ஆமாங்க, ஒன்றும் ஈடில்லாமல் இருக்கிறார். Nothing can compare to Him. என் இரக்கம் செய்யும் தகப்பன் ஈஸ்வரன் நீர். என் ஆயுள் முழுவதும் உயர்த்தி. ஆமா ஆமா ஆமாங்க. எல்லாரும் எல்லாரின் அறைக்குள்ள இருக்கிற யாரும் come let's just touch His throne. அந்த உன்னதமான பிரசன்னத்துக்குள்ள நுழையுங்க. Amen, amen, amen. That's beautiful. Let song minister to you. இந்த பாடல் உங்களுடைய இதயத்தில் ஊழியம் செய்யும். Let this song touch your heart. Let this song touch your soul. Let this song just touch your every part of your body with the power of God in the name of Jesus. மாம்சமான யாவர் மேலும் every spirit. Yes, in the name of Jesus. பலவீனமாய் இருக்கிறியா? நீங்களே இல்லாத தேவனுடைய வல்லமை இந்த மாநகரியுடைய ஆட்கொள்ளைக்கும். ஓ ரமஷாதா ராகா மாசேதா லாகா ராமா 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 ரமஷாதா. என் உயிருள்ளவரே Hallelujah.
given us to worship you, Lord, to magnify your name. Tonight we are so precious that we are able to come to your presence. இந்த மாலை வேளையில தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்தினால உங்க சமூகத்துல எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி அப்பா. உங்களை ஆராதிக்க சுவாமி, சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்க அப்பா நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி, இந்த தயவுக்காக நன்றி. இந்த மாலை வேளையில தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி இந்த புதிய மாதத்துக்கு வேண்டிய வார்த்தையை கொடுங்க. உங்க வார்த்தையை எங்களை பலப்படுத்தட்டும். நாங்கள் முன் செல்வதற்கு உங்க வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற யாவரும் கர்த்தாவே உங்க சமாதானத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கருணை விருப்பமா, நல்ல ஒரு கம்பீரமான ஒரு கருணை விருப்பமா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நோக்க இயேசு நல்லவர். தாழ்மையான நாளில் நிச்சயமாக தேவன் நம்மளோட இந்த நாளில் நம்மளோட பேச போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனுடைய பிரதான கிருபையை கொடுத்து நாம் தியானிக்கும். கடந்த வாரத்துக்கு முன்பதாக ஆசிரியர்களோட we are called to holy nation. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு ஒரு பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். Whether we like it or not, we has been called as a holy nation. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தன் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது, when God calls his people, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தன் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது அவங்கள்ட்ட ஆண்டவர் சாதாரணமாக அழைச்சிட்டு வரல. அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதிகளாக இருப்பீர்கள். God says to the people, to the Israelites, and you will be a holy nation to me. எனக்காய் ஒரு பரிசுத்த சந்ததியாய். பிரியமான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பு சபையாக கர்த்தர் அழைக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். When I speak this, God remind me of the Israelites. தனக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களே என் மைண்ட்ல யோசனையில் வருகிறது. How many times they have disobeyed God, rebellion against God. ஆண்டவருடைய முரட்டாட்டம் செய்தார்கள், கர்த்தருக்கு பாவம் செய்தார்கள், ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்தார்கள். ஆனால் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அவர் சொன்ன அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த சத்திய வாக்குறுதி மாறவே இல்லை. Amen. That is our God. He will never change in nature or character. அவ்வளோ அழகான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். Though people may fail, seasons change. ஜனங்கள் மாறிடுவாங்க, காலங்கள் மாறிடும், ஆனால் அவர் மாறவே மாட்டாரா. Amen. I don't know how you feel this. இதை எப்படி நீங்கள் விளங்கி கொடுறீங்க, இதை எப்படி இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. Though people fail to understand God, season change and circumstance shift, but God remains steadfast. அவர் மாறவே இல்லைன்றாரு. ஆமென். மத்தியானத்தில் சில்ட்ரன் சர்ச்சுக்கு வரும்போது மெத்தியோட பேசும்போது சொன்னான், பசங்க நான் வாலிப நாட்கள் நான் இப்படி செஞ்சிட்டேன், ஆண்டவர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாரா? He never changed, man. அவரோட அன்பு, ஐயோ அவ்வளோ பெரிய அன்பு. அதே தான் புலம்பல்ல சொல்லுகிறார், லெமெண்டேஷனில்,
நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. You are covered with the grace of God. உங்கள் ஆண்டவர் முழுமையாக அவருடைய கிருபையால் மூடி வைத்திருக்கிறார். இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா அதோடைய கூண்டை விட்டு இல்லை அதோடைய என்னது ஆடுகள் அவருடைய என்னது சொல்லுவாங்க, பண்ணையா, ஆட்டுக்கொட்டாய் விளங்கிருச்சா, அதுகளுக்கு அடைச்சி வைத்திருப்பாங்க. காலையில் திறந்து விடுவாங்க மேயிறதுக்கு. ஆனால் அதில் ஒன்று எங்கே போடுன்னு தெரியாது, எங்கேயாச்சும் ஓடிடும். அந்த சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டிய நேரத்தில் சர்ச்சுக்கு வந்து சேராது. அந்த சர்ச்சுக்கு வர நேரத்தில் எங்கேயாச்சும் ஓடிடும். 6வது நேரத்தில் எங்கேயாச்சும் ஓடிடும் இந்த ஆடுகள். ஒன்றும் இல்லைடா, அது கோயில் பூசாரி 6வது மணிக்கே வந்து நின்றுடும். பட் காட் என்ன, ஆண்டவர் என்ன, அந்த மேப்பன் போய் அந்த ஆடுகளை மறுபடியும் அதை கொண்டு வந்து சேர்த்து அந்த ஆராதனைக்குள்ளே கொண்டு வருகிறார். காட் இஸ் a great shepherd. அவர் தான் பெரிய என்னது மேய்ப்பனாக இருக்கிறார். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் never change. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஈவன் மேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது நான் அவங்க எல்லாம் வழி தவறி போன போதிலும் கர்த்தர் அவங்கள விடவே இல்லை. கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை. நம்ம லைஃப்பில் எத்தனை முறை இந்த ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிருப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் செய்திருப்போம். ஆனாலும் தேவன் அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். In this month of November, இந்த நவம்பர் மாதத்தில் let me அந்த அவருடைய உண்மைத்துவத்தை கொடுத்து தியானிப்போம். அதை இன்னும் ஆழமாக அவரோட ஃபேட்ஃபுல்னஸ் எவ்வளோ பெரியது என்று பார்ப்போம். I tell you, I can challenge you. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, அவர் உங்களை என்னையும் ரொம்ப உண்மைத்துவத்தோடு அவர் லீட் பண்ணி வழி நடத்தி வருகிறார். நம்ம ஆண்டவர் அவ்வளோ ஸ்பெஷலாக நம்மளை, அவர் மாறாதவர், என்றுமே மாறாதவர், நம்மளை விசேஷமாய் அவருடைய மாறாத அந்த கிருபையில் வைத்து நம்மளை நடத்த போகிறார் இந்த 11வது மாதத்தில். ஆமென். இன்னைக்கு அந்த விசேஷமான தேவன், அவர் மாறாத ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்று நம்ம ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலைகள் மாறுது. கணவர் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சபை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு மாற்றத்துக்குள்ளே போயிடுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாறிடுறாங்க. ஆதியில் கொண்ட அன்பை விட்டுறாங்க. கணவர் மனைவியும் அவங்க திருமணம் ஆக செய்யும்போது அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க, உடன்படிக்கை. அடுத்த வாரம் நம்ம காராக் சர்ச்சில் ஜேசன் பிரதர் தாமஸ் குணமதி இருக்காங்க, அவங்க மகனுடைய திருமணம். அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷன், அழைப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. எங்கே அவருக்கானா பிரதரை அங்கே போயிருக்காங்களா? அவர் ஒரு கோயில் பிள்ளை, எடுக்க முடியாது. ஸோ அந்த அந்த திருமணத்தில் அந்த ஒப்பந்தம் செய்யும் போது கணவன் மனைவி இடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க, கவனன் உடன்படிக்கை செய்வாங்க. அந்த மனைவி கணவர் இடத்துல உடன்படிக்கை செய்வாங்க. அதில் என்னது, மரணம், வியாதி, பலவீனங்கள் எல்லாம் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் மரணம் பரியந்தமும் பிரிக்க அளவும் இந்த உடன்படிக்கை உடைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பாண்டிங், அப்படியாப்பட்ட ஒரு இணைப்புல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் சொல்லுகிறார். சபையை பார்த்து மனவாட்டின்னு அப்படி சொல்லும் போது காட் அவர் சபையோட ஒரு திருமண நாளுக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார் சபையை. அதுதான் இயேசுடைய வருகை, 2வது வருகை. அந்த திருமணத்து நாளுக்காக நீங்களும் நானும் ரொம்ப ஆயத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தமாக அவருடைய கிருபையில் மூடி நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நம்மளை, நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் சொல்கிறேன். அவர் அந்த உடன்படிக்கை, தேவ பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கை மாறவே இல்லைன்ற. அன்றைக்கு அவர் செய்த, ஆதியில் செய்த அந்த உடன்படிக்கை, தாசனாகிய மோசே அழைத்து சீனாய் மலையில பேசி அவர் செய்த உடன்படிக்கை இஸ் அன்சேஞ்ச். தாவீது இடத்துல தேவன் செய்த உடன்படிக்கை மாறவே இல்லை. ஆண்டவர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது இடத்துல சொல்லுகிறார் கர்த்தர் சொன்னதை. அப்ப ஆண்டவர் அந்த அவர்களுடைய தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய பிளெஸிங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ் அன்சேஞ்சிங். ஆமென். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்ய இருக்கிறார். தாவீதுகிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க 2 சாமுவேல். இப்போ அதில் இருந்து நம்ம இந்த வசனத்துக்குள்ள நம்ம பயணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 9வது வசனத்தை வாசிங்க. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 16வது வசனம். நீங்கள் இடையில் உள்ளது நீங்கள் வாசிங்க. நான் அந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்று என்னம்மா மறுபடியும் உன்னோட உன் வீடும் உன் ராஜ்யமும் உன்னுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். Your house and your kingdom will endure forever. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தாவீது ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 8வது வசனத்துல ஒரு shepherd boy, டேவிட் வாஸ் a shepherd boy, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிறவனோட ஆண்டவர் இடைப்படுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் அவனோட கூட அங்கே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, தேவன் தாவீதோட பேசி செய்த உடன்படிக்கை அது மாறவே இல்லை. தாவீதோட தாவீதோடைய நேரம் முடிந்து வாழ்க்கை அடுத்தது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அந்த கிருபை, அடுத்தது சாலமோனுடைய மகன் ரெஹோபோமுக்கு அந்த கிருபை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவன் அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறார். even though they are not right. சாலமோன் தேவனுக்கு பிரியமா நடந்த ஒரு காலம், கர்த்தரை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாய் செய்த ஒரு காலம் உண்டான். பட் காட்ஸ் அவர் சொன்ன அவருடைய வாக்கு, ஆண்டவர் பண்ண ப்ராமிஸ்ல மாறவே இல்லை. அந்த கிங்டம், அந்த ராஜ்யம் தொடர்ந்து தாவீதோடைய உண்மைத்துவத்தின் மூலியமாய் கர்த்தர் என்னது தன் மகனாகிய சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலமோனை முடிஞ்சவன அடுத்த ரெஹோபோம் என்று சொல்லி சாலமோனுடைய மகனை தேவன் அடுத்தது கொண்டு லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை ராஜ்யத்தின் தலைவராக ராஜாவாக நியமிக்கிறார். ரெஹோபோமும் தவறான காரியங்களை செய்தான், விரோதமான காரியங்களை செய்தான். But what happened? ஆண்டவர் செய்த அந்த ப்ராமிஸ், அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய உன்னுடைய தகப்பனு உன்னுடைய தாத்தா கிட்ட நான் செஞ்சிருக்கிறேன் ப்ராமிஸ். ரெஹோபோம்கிட்ட வந்து சொல்றேன், உன்னுடைய தாத்தா இடத்துல நான் சத்திய வாக்கு நான் செய்திருக்கிறேன், அதை நான் மீற மாட்டேன். யூ வில் பி த நெக்ஸ்ட் கிங் அப்படின்ற பாருங்க. தலைமுறைக்கு ஒவ்வொரு தலைமுறை ஆண்டு ஒரு பிளஸ் பண்ண எங்கிருந்து அது அப்படியே அந்த ஃப்ளோ எங்கிருந்து தாவீது மூலியமா அப்படியே வருகிறது. இட்ஸ் அன்சேஞ்சிங். ஈவன் தோ ரெஹோபோம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா பயங்கரமான முரட்டாட்டம் தவறுகள் செய்தான், விக்கிரங்களை கொண்டு வந்தான் இஸ்ரவேலுக்குள்ள. பட் காட்ஸ் அவருடைய சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் மாறல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஹோபோமுடைய சன் அபிஜா அப்படின்னு சொல்லி வருகிறான். இதெல்லாம் அங்கே இருக்காது, நான் எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசா. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலுக்குள்ள விக்கிரங்களை கொண்டு வந்துட்டாங்க, தீட்டுப்படுத்த டிஃபைல் பண்ணிட்டாங்க. பட் காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ், அவர் சொன்ன வாக்கு மாறவே இல்லை. இட்ஸ் அன்சேஞ்சிங். அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பயபக்தியாய் ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவர் உடைய நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளை உங்களுக்கு மேலே உள்ள அந்த தேவ கிருபை, அந்த உண்மைத்துவத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய தயவு உங்கள் பிள்ளைகளுக்கு போகிறது. உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்வார். ஈவன் உங்க பிள்ளைகள் வழி மாறி வழி தவறி போனாலும், ஏன்னா உங்கள்கிட்ட செஞ்சிட்டாரு, என்கிட்ட ஆண்டவர் பண்ணுன அந்த ப்ராமிஸை அவர் உடைக்கவே மாட்டாராம். That is our God. ஆனால் அதுக்கு பாத்திரமா இல்லாவிட்டா பிள்ளைகள் அவர்கள் அந்த விலைக்கரத்தை யாருக்குவே அந்த கான்சிக்வன்சஸ் அவங்க சந்திப்பார்கள்.
அந்த பாடுகளை அவங்க அனுபவிப்பார்கள், அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிப்பார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிறார். His faithfulness is never change. அடுத்தது இரண்டாவது விஷயம், God's faithfulness take us to greater heights. ஆண்டவருடைய உண்மைத்துவமானது நம்மை உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். நம்மளோட உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது. அவருடைய உண்மைத்துவம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவர் வைத்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்மளை உயர்ந்த இது கொண்டு போகும். அந்த 8வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னா, I took you from the pasture and have been with you wherever you went. வாசிமா 8வது வசனத்தை 2 சாமுவேல் 7 8வது வசனத்துல வைத்துக் கொள்ளுங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது. Just amazed with that. உங்களை முன்குறிச்சிட்டாருன்னா அனுப்புவார். அதனால தான் சில வேளையில் சபைக்கு தீர்க்கதரிசிகள் வரும்போது உங்கள் பேர்களை கூப்பிடும் போது அது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? கர்த்தரோட மைண்டில் இருக்கிற அந்த பேர்களை அவர்கள் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சொல்லி பிளஸ் பண்ணுது அப்படின்னா என்னது, அது நிச்சயப்படுத்தி அதை உருவா. That's a beautiful thing. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, God's faithfulness blesses our generation. அவருடைய உண்மைத்துவம் நம் தலைமுறையை ஆசீர்வதிக்கக்கூடியது. தேவனின் உண்மைத்துவம் நம் தலைமுறையை ஆசீர்வதிக்கக்கூடியது. அதான் 16வது வசனத்தை சொல்றாரு, your house and your kingdom will endure forever before me. Your throne will be established forever. Wow. Beautiful. God faithfulness blesses our generation. நான் என்ன பார்க்குறேன், நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, அவருடைய உண்மைத்துவம் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைகள் எல்லாம் 7 தலைமுறை 10 தலைமுறை நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் மேலே அவருடைய கண்கள், அவருடைய கிருபை, அவருடைய தயவு இருந்து தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். Hallelujah. I was so blessed with this word. சொல்லும் போது மெத்தியூ இருக்கிறான், நீ தான் இன்றைக்கி கிடச்சிட்டேன் எனக்கு. அவங்க அம்மா ரொம்ப விசுவாசமாக உள்ளவங்க, சபையில் நம்மளுடைய தமிழ் ஆராதனை வந்து கலந்து கொள்வாங்க. இதை சொல்லும் போது எனக்கு அந்த நினைவு வருது. Your mother was so faithful in the church. ப்ரேயரில் எல்லாம் ரொம்ப விசுவாசமாக ஜெபிக்கக்கூடியவங்க, ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, பட் காட் ஸ்டில் அந்த அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவர் பிளஸ் பண்ணி உங்களெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். நாட் ஓன்லி யூ, அடுத்து உன் பிள்ளை, அவங்களுடைய பிள்ளைகள், தலைமுறை ஆண்டவர் பயங்கரமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 1%. ஒருத்தவங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி 11ஆம் மாதத்தில் கர்த்தருடைய உண்மைத்துவம் தலைமுறை ஆசீர்வதிக்கக்கூடியது. அதை நினைவு கூறுவோம். அந்த தலைமுறைகள் ஒவ்வொன்றும் தேவன் ஒரு நாள் அவருடைய கண்கள்லேருந்து விலகாது. நீங்கள் ஒரு நாளைக்கு, நான் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனாலும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் அந்த உண்மை, நம்மளுடைய உண்மைத்துவம், தேவனுடைய உண்மைத்துவம் மூலியமாக அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதனால் எதை குறித்து சேவலே நம்ம ஸோ வாரிட், நம் பிள்ளைகளை குறித்து கவலை மேலே வருத்தம் பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவங்களை குறித்து கவலையே படாதீங்க. ஆமேனா? உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையே படாதீங்க. பெற்றோர்கள், ஐ டெல்லிங் யூ, பிகாஸ் ஆஃப் யோர் ஃபேத்ஃபுல்னஸ், உங்களுடைய உண்மைத்துவம் கர்த்தர் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாப்பார். கர்த்தர் விடவே மாட்டார். பிள்ளைகள் ஓடுவாங்க, நான் சொன்னல அந்த ஆட்டுக்கொட்டையை விட்டு இப்போ ஓடுவாங்க. ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து உள்ளே வைப்பார். இது தான் உன்னுடைய அடைக்கலமான இடம். யூ கேனாட் ரன், நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஆமென். ஸோ அந்த விசுவாசம், அந்த உண்மை, அந்த கிருபை நம்ம கூட எப்பொழுது இருக்கிறத ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு சில விஷயங்கள்
இந்த எழுத்து வடிவத்தில் இருக்க. நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு God's faithfulness in our lives today sets a foundation for future generation. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய லைஃப்பில் தேவனுடைய உண்மைத்துவம் வெளிப்பட்டதினால தேவன் என்ன செய்ய, அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் எழுப்புவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போம். இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God's faithfulness is unchanging. அவருடைய உண்மைத்துவம் மாறாதது. God's faithfulness takes us to greater heights, and God's faithfulness bless our generation. இந்த 11வது மாதத்தில் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிரதான ஒரு கிருபையை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, நல்ல குரலை உயர்த்து. Your name be great. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிடாது. சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, உங்க நாம மாத்திரமே பருகனுமே. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. அவருடைய உண்மைத்துவம், கர்த்தருடைய உண்மைத்துவம். அதனால தான் நான் சொன்னேன், because of the Lord's great love we are not consumed, for his compassion never fail, they are new every morning. God, great is your faithfulness. இந்த மாலை வேளையில் 10 மாதம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பது போல 10 மாதம் கர்த்தர் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். Because of his great faithfulness, அவருடைய உண்மைத்துவம். கடந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுது 11வது மாதம். இந்த மாதம் இன்னும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். நம்மளுடைய அவிசுவாசங்கள் நம்மளை விட்டு நீங்கட்டும். நம்மளுடைய அவநம்பிக்கை நம்மளை விட்டு நீங்கட்டும். நம் கரத்தில் வைத்திருக்கிற அப்பமும் இந்த திராட்சை ரசமும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இது அவருடைய உண்மைத்துவத்தின் அடையாளம். This is a sign of God's faithfulness, that he has given his only begotten son for us. நீங்களும் நானும் அழிந்து போகாதபடியும் நிர்மூலமாகாதபடியும்
அவருடைய உண்மைத்துவம் இன்றைக்கு நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இதை நினைவு கூறும் போது நீர் எவ்வளவு நல்லவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர் சுவாமி. எங்களுடைய ஆத்துமா களி கூறுகிறது. when you are partaking the communion, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசம் பங்கெடுக்கும் போது your soul is rejoicing. உன்னுடைய ஆத்துமா களி கூறும். ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்க. you fulfill his promise. ஆண்டவர் சொன்னாலே ரிமெம்பர், நினைவு கூறுங்கள், நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு sacred times. அவர் நாமத்துக்கு ஈடா எந்த நாமமும் இல்லை. உங்கள் கண்ணீர்களை துடைக்கும் நாமம் இயேசுவின் நாமம். கைவிடப்பட்ட நிலைகளை கரங்களை பிடிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். Just try to remember that how great is the faithfulness of God today, that he has been brought you today. இன்னைக்கு அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களா வரல, இல்லை பாஸ்டர் அனுப்பியோ வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய உண்மைத்துவத்தை நிறைவேற்றும்படியாய். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட முன்பதாக, அவருடைய மரணத்துக்கு முன்பதாக தன் சீஷர்களை அழைத்து அவர்களோடு இந்த பந்தியை அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் தன் கரத்திலே அப்பத்தை எடுத்து, இந்த அப்பம் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நீர் என் சரீரத்துக்குள்ள பங்கெடுக்கிறாய். இனி நீர் என்னுடைய வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதத்துக்கு தகுதியாயிருக்கிறாய். ஆண்டவரே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இதை உண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒரு புது கிருபை, ஒரு புது தயவு, இந்த புதிய மாதத்துக்கு வேண்டிய பலன். பிரெட் ஸ்பீக் அபவுட் ஃபுட், ஒரு உணவு. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய உணவு, கிறிஸ்துவனுடைய பலனாய் விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை உண்ணும் போது ஒரு புதிய பலன் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆண்டவரே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை உண்ணுவோம். லெட்ஸ் ஈட் டுகெதர். பிற்பாடு ஆண்டவர் தன் கரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து இதை கரத்தில் பிடித்திருக்கும் போதே ஒரு வல்லமை உனக்குள்ள பாயட்டும். இந்த திராட்சை ரசமானது ஆண்டவராக இயேசுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்ம பாவங்களை மன்னிக்கும். அவருடைய இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கும். அவருடைய இரத்தம் நம்மளை புதிய மனுஷனாய் மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஆண்டவரே அப்பா, உங்கள் குமாரனுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உண்மைத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக பலியாய் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு இந்த திராட்சை ரசத்தை நாம் போஜனம் பண்ணும்போது நாம் இயேசுடைய மரணத்தையும் இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையை நினைவு கூறுகிறோம். தகப்பனை ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்றாக இதில் போஜனம் செய்வோம். அப்படி கரங்களை உயர்த்தி ஒரு ஃபுல்னஸ், நான் பேசின வார்த்தைகள் விளங்காமல் இருந்திருக்கலாம், பட் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய மகிமை இந்த வேளையில் நிரப்புகிறது. ஒரு ஆசீர்வாதம், அவருடைய மலையை இயேசுவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், இந்த புதிய மாதத்தில் தகப்பனை 1ஆம் தேதி இந்த 11வது மாதத்தில் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷமாய் நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமையான பிரசனம் இந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகளை நடத்தும்படியாய் I bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. இந்த மாதத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்துங்கப்பா. நல்ல சுகபலத்தை வைத்து கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமா? ஆமென். அல்லேலூயா.